சின்னதாக ஒரு கார்டன் அப்டேட் கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுண்டைக்காய் செடியில் பூச்சி தாக்குதல் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னு எனக்கு வந்து தெரியல. இது என்ன பூச்சின்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல. என்கிட்ட இருந்த பூச்சி மருந்தை வந்து போட்டு விட்டேன். ஆனால் இது என்னமோ கண்ட்ரோல் ஆகலை. ஒரு மாதிரி இருக்குது கிளைகள்லாம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சங்குப்பூ, ரெட்டை சங்குப்பூ வந்து சுத்தமாக இது மாதிரி இலையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கு. ஒரே ஒரு பூ கூட நான் இன்னும் எடுக்கலை இந்த டிசம்பரில் மந்தில் இருந்து. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பீன்ஸு அப்புறம் அவரைக்காய் செடி வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா. இங்கே வந்து முளைச்சி வரணும் இப்படி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே 2 முளைச்சி வந்துடுச்சு. நான் 3 விதை போட்டதில் அதை பார்த்தீங்கன்னா பூனை வந்து கடிச்சு வச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா பீன்ஸ் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா சுத்தமாக கடிச்சிடுச்சு. இந்த 2 செடியை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், ஜூமில் காட்டுறேன் இருங்க. இந்த ஒரு செடி முளைச்சி வந்தது. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இங்கே இதை பார்த்தீங்கன்னா 2த்தையுமே பார்த்தீங்கன்னா பூனை வந்து கடிச்சு துப்பிடுச்சு. ஏன் அது மாதிரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இதோ இருக்கு பாருங்க. இன்னைக்கு காலையில் தான் நான் வந்து பார்க்குறேன் இந்த மாதிரி கடிச்சு போட்டு வச்சிருக்கு. வேறு எங்கேயாவது இடத்துக்கு சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கேபேஜ் வந்து நான் நட்டிருந்தேன், கோஸு. அது பார்த்தீங்கன்னா அழகாக முளைச்சி வந்திருக்கு. ஒரு 1 டேக்கு முன்னாடி தான் நட்டிருந்தேன். இப்போ தண்ணி ஊற்றந்தால கொஞ்சம் உங்களுக்கு இங்கே மண் போட்டு மறைஞ்சி போச்சு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சைட்லலாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு கோஸையை 5ஆக பிரித்து நட்டிருந்தேன். ஒன்று பார்த்தீங்கன்னா இங்கே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இங்கே நட்டிருக்கேன், இன்னொன்று இங்கே இருக்கு, இதோ ஒன்று இருக்குது. இது மாதிரி நட்டு வச்சிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அழகாக முளைச்சி வந்திருக்கு. கோஸ் வந்து நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு. அந்த கீழே தண்டு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நீங்கள் நட்டு வச்சாலே போதுமான அளவு. இந்த ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து துளிர் விட்டுருக்கு. மேலேயும் வந்து பால்கனியில் இது மாதிரி துளிர் விட்டுருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருகிடுச்சு. ஏன்னு எனக்கு சொல்லிட்டு தெரியல. நான் ஜூமில் காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். இது மாதிரி துளிர் வந்து விட்டுருக்கு. மிளகாய் செடிலாம் பார்த்தீங்கன்னா பிரித்து நட்டு வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து நான் இன்னைக்கு அதாவது இதை பிரித்து நடும்போது பார்த்தேன். இந்த காய் வந்து ஒன்று இருந்தது, குண்டு மிளகாய் தான் இது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் இருக்குது. இது ஒரு செடி தான் முளைச்சி வந்தது. வெண்டைக்காய் ஃபர்ஸ்ட் லீஃப் வந்து இப்படி தான் இருக்குது போல். எனக்கு வந்து நான் இது வரைக்கும் நட்டதில்லை. சரி ஓகே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சந்தைக்கு போகும்போது விதை வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பார்த்திங்கன்னா நட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா சேப்பன் கிழங்கு வந்து நல்லா பெரிய லீவ்ஸ் வந்து விட்டுருக்கு. எப்படி வளருதுன்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாம். இது வந்து கொடியா செடியான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அப்புறம் பிடிக்கரணை வந்து இங்கே நட்டிருந்தேன் இல்லைங்களா, அது வந்து எந்த ஒரு இதுவும் காணும். முழு கிழங்கா நடணும்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே வந்து கொத்தமல்லி விதை போட்டிருந்தேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா துளிர்த்து வரல எனக்கு. ஒரே ஒரு விதை கூட துளுத்து வரல எனக்கு. கொத்தமல்லி சோளமும் எனக்கு இன்னும் துளிர்த்து வரல. ஒரு நாள் வந்து நான் போட்ட இடத்துல வந்து எறும்பு போயிட்டு இருந்தது. ஒருவேளை அதை தான் சாப்பிட்டுடுச்சோ அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூனை பண்ணி வச்ச அட்டகாச வேலைகள். மண்ணை ஃபுல்லாக தோண்டி எடுத்துச்சு, செம்மண். இந்த மண்ணை பார்த்திங்கன்னா நல்லா வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம்னா ஓகே. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் இங்கே மிளகாய் விதை வந்து போட்டிருந்தேன். அது பார்த்திங்கன்னா அழகாக சூப்பராக முளைச்சி வந்திருக்கு, சின்ன சின்ன செடிகளாக. நெக்ஸ்ட் இங்கே இருக்க தக்காளி செடி இப்போ வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நட்டிருந்தேன், 1 மந்த்துக்கு முன்னாடி தான் நட்டிருந்தேன். ஆனால் இப்போ தான் ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எனக்கு தெரியுது. இங்கேயும் ஒரு தக்காளி செடி இருக்குது, ஜூம் பண்ணுறேன்.
இது பார்த்திங்கன்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. நெக்ஸ்ட் வெங்காயத்தாள் வந்து எப்போ எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டேன். அது பார்த்திங்கன்னா பூ வருமா, அப்போ வந்து நம்ம வந்து அந்த தாளை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா பெருசாக இந்தளவுக்கு முளைச்சி வந்திருக்கு வெங்காயத்தாள் வந்து. நெக்ஸ்ட் இங்கே இருக்க திரும்பி நான் வந்து நடுவில் இருக்கிறது மட்டும் நட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா, 2 டைம் 2 சைடு நட்டேன். ஆனால் ஒன்று வந்து இங்கே காணும், இன்னொன்று பார்த்திங்கன்னா இதோ இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற கத்திரிக்காய் செடி வந்து காட்டுறேன். நல்லா இருக்கு, புது இலைகள் வந்து துளிர்த்து வருது. இது மாதிரி நான் மூடி வச்சிருக்கேன், எலி வந்து கடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. மிளகாய் செடிலாம் நல்லா இருக்கு, நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்கன்னா பாவக்காய் இருக்குது, 4 இலை விட்டுருச்சு. போன அப்டேட்டில் சொல்லியிருப்பேன் 4 இலை விட்டுருக்கேன், நான் நெக்ஸ்ட் டைம் வந்து காட்டுறேன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா மூக்கிரட்டை அங்கங்கே வருது. நெக்ஸ்ட் இன்னொரு இடத்துல இதோ இருக்குது பாருங்கள், மூக்கிரட்டை தான் இது. செவுத்துலலாம் நல்லா இது வந்து படரும். கேபேஜ், எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். அவ்வளோதான் இப்போதைக்கான கார்டன் அப்டேட். எல்லாமே கடிச்சு வச்சிருக்கு. பப்பாளி பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சின்ன மரம் கூட வந்து காய் வைக்க தொடங்கிடுச்சு. ஏன்னா பூ விட்டுருக்கு இல்லைங்களா, அது வந்து பூத்து நெக்ஸ்ட் வந்து காய் வைக்கும். ஒரு சில பூக்கள் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடுது. இந்த பப்பாளியில் பார்த்திங்கன்னா அந்த சின்ன மரத்தில் கூட ஒரு பூ வந்து பூத்து இருந்தது, இப்போ கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த பெரிய பப்பாளி மரம் காட்டுறேன். காயெலாம் பார்த்திங்கன்னா சின்னதாக விட்டுருந்தது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பெருசாகிடுச்சு. கிளைமேட் பார்த்திங்கன்னா லைட்டாக இருட்டுக்குச்சு, அதனால தான் உங்களுக்கு சரியாக கேப்சர் ஆகலை. அவ்வளோதான். அப்புறம் இங்கே நட்டு சேப்பன் கிழங்கும் நல்லாயிருக்கு. இங்கே பக்கத்துலேயே சேப்பன் கிழங்கு பக்கத்துலேயே இருக்கிற மிளகாய் செடி வந்து பூ வச்சிடுச்சு. அது பார்த்திங்கன்னா இன்னும் காய் வந்து தரல, பார்க்கலாம். பச்சை பயிறு செடி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. நான் மேலே வந்து மிளகாய் நாற்றுகள் வந்து விட்டுருந்தேன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா கீழே எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுட்டேன். இதோ இங்கே ஒன்று, அப்புறம் இதோ இங்கே ஒன்று. இது பார்த்திங்கன்னா பச்சை பயிறு. அந்த மாதிரி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இங்கே நட்டு வச்சுருக்கேன், அதெல்லாம் நட்டு வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, மரவள்ளி கிழங்கு வந்து நட்டு வச்சுருந்தேன், அது வந்து பூனை வந்து எடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இங்கே பார்த்திங்கன்னா மிளகாய் செடி தான் நட்டு வச்சுருக்கேன். துணி காஞ்சிட்டு இருக்கு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா மிளகாய் தான் இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா மேலே வந்திருக்கேன் மொட்டை மாடிக்கு. பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து இங்கே தக்காளி செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நான் வந்து போன அப்டேட்டில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். பெரிக்க முடியாத இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லிட்டு. இதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த இடத்துல வந்து தக்காளி வந்து வந்திருக்கு செடி. இன்னொன்று வந்து புதுசாக இங்கே வந்து வருது. இது வந்து பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. காயும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வச்சிடுச்சு. கிளியராக வரல. இங்கே பார்த்திங்கன்னா பூலாம் இருக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் வந்து காயெலாம் நிறைய கீழே வந்து வச்சுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுற இடத்துல பாருங்கள்.
கார்டன் அப்டேட் கொடுக்கும்போதே இதையும் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்துட்ருக்கேன். அதனால தான் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். நெக்ஸ்ட் கீழெலாம் கூட வந்திருக்கு, ஆனால் இந்தளவுக்கு பெருசாக வந்து கீழே வந்து வரல. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. இங்கேயும் இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். ஒரே ஒரு செடி தான் இது பார்த்திங்கன்னா, ஆனால் அவ்வளோ பெருசாக வந்திருக்கு. காட்டணும்னு நினச்சேன் நான் இது, அதனால் இப்போ பார்த்திங்கன்னா காட்டிட்டேன். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் பால்கனி அப்டேட் பார்த்திங்கன்னா எதுவும் இப்போதைக்கு கிடையாது. நெக்ஸ்ட் இங்கே தக்காளி செடி இருந்தது பார்த்திங்களா, அதே வீட்டுக்கு நேராக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓமவல்லி பிளான்ட் வந்து வளருது. நான் வந்து கட் பண்ணி இந்த சைடு வந்து தூக்கி போட்டேன் ஒரு நாள். அது பார்த்திங்கன்னா திரும்பி இப்போ வந்து பிளான்ட்டாக வருது. நான் வந்து பால்கனிக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இப்போ யாரும் இல்லை. இப்போ பால்கனிக்கு வந்து போகலாம். ரோஸில் பார்த்திங்கன்னா 2 ரோஸ் வந்து நான் அறுவடை வந்து பண்ணிட்டேன். துளசி வந்து நல்லாவே வருது, பெருசாக இருக்குது. இதுதான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா மிளகாய் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு, ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இங்கேயும் பார்த்திங்கன்னா மிளகாய் தான். இது ஓகே ஓரளவுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோ இம்ப்ரூவ்மெண்ட். இந்த எல்லோ கலர் செம்பருத்தி வந்து வரவே இல்லை எனக்கு. 2 செடி கீழே ஒன்று நட்டிருந்தேன், மேலேயும் ஒன்று நட்டிருந்தேன், வரவே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், இந்த லில்லி பிளான்ட் வந்து முளை விட்டுருக்கு. தெரியும். நெக்ஸ்ட் இங்கே இருந்த மருதாணி செடிலாம் பார்த்திங்கன்னா இது மாதிரி வரவே இல்லை, சுத்தமாக ரிமூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இது ஒரு பிளான்ட் மட்டும் விட்டு இருக்கேன், பார்க்கலாம் வருதான்னு சொல்லிட்டு. கீழே வச்ச மருதாணி பிளான்ட்டும் பார்த்திங்கன்னா வரல. எனக்கு வந்து அது வரவே மாட்டிக்குது, ஏன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதே மாதிரி ரோஸில் பார்த்திங்கன்னா இது மாதிரி பிளாக் ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை உடனடியாக ரிமூவ் பண்ணிவிடுங்க. செடி ஃபுல்லாக வந்து பரவிடும் அதே மாதிரி. ஸோ இது மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணி வந்து பக்கத்துலேயே போட்டுறாதீங்க, தூரமாக போடுங்க. இந்த ரோஸ் செடியிலேருந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் வந்து நம்ம பண்ணலாம். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா துளிர் விட்டுருக்கு இல்லைங்களா, ரோஸில் காட்டுறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் கீழே திரும்பியும் வந்து நட்டு வைக்கலாம். தூதுவளை வந்து நான் ஓமவல்லி வந்து நான் காட்டுறேன். இதுதான் நான் வந்து பிச்சு தூக்கி போட்டேன். அது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செடியாக வருது. ஓகே, இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், ஹாப்பி தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் இருந்த மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா நான் எடுத்துகிட்டு போய் கீழே நட்டுட்டேன். பார்த்துருந்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். கொஞ்சம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி முன்னாடி வந்து தள்ளி பார்த்தீங்கன்னா. இந்த லில்லிலாம் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ். வச்சபடி வச்சது இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிர். ஓகே, சூப்பர். பச்சைப்பயிர் வந்து சூப்பராக வருது. அவ்வளோதான் இப்போதைக்கான கார்டன் அப்டேட். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற ஓமவல்லி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா வேறு ஒரு டப்பாவுக்கு வந்து சேஞ்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த டப்பா வந்து இப்போ ஃப்ரீயாக தானே இருக்குது, அதனால். ஸோ இங்கே வந்து இவ்வளோதான் கார்டன் அப்டேட் வந்து ஃபுல்லாக இப்போ வந்து முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சுண்டைக்காய் வந்து திரும்பியும் எங்கள் தோட்டத்தில் காய்ச்சது வந்து பார்த்திங்கன்னா நான் வத்தல் வந்து
போட்டிருக்கேன். வெயில் வரும்போது எடுத்து காய வைப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் தினமும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.